மகாபாரதம் தொடர்ச்சி காணலாம். குந்தி போஜனின் வளர்ப்பு மகளான குந்தியையும் மாதராய் இளவரசி மாத்ரியையும் பாண்டு திருமணம் செய்து கொள்கிறான். ஒரு நாள் வேட்டையாட் சென்ற பாண்டு மான் ஜோடி ஒன்று கூடியிருப்பதை பார்க்கிறான். கவனமற்ற நிலையில் இருக்கும் மான்கள் வேட்டையாடுவதற்கு எளிதானது என்று அம்பேகிறான். சிறந்த வில் வித்தை வீரனான பாண்டு நினைத்து இததைப் போலவே ஒரே அம்பு இரு மான்களையும் துளைத்து வீழ்த்துகிறது. படுகாயமடைந்து விழுந்த மான் வடிவில் உண்மையில் இருந்தது ஒரு முனிவர். மான்வடிவை எடுத்திருந்த முனிவர் இறக்கும் தருவாயில் கற்பமாகிருக்கும் ஒரு மிருகத்தையோ அல்லது கூடலில் இருக்கும் மிருகத்தையோ கொல்லக்கூடாது என்பது வேட்டைக்காரர்களின் தர்மம். அடுத்த தலைமுறை உருவாவதை தடுத்து நிறுத்தும்படி யானைச் செயலை வேடுவ தர்மத்தை மீறி நீ செய்தது குற்றம். இதனால் நீ எப்போது எந்த விதமான ஆசையுடன் உன் மனைவியை தொட்டாலும் அப்போதே உனக்கு கொடுமையான மரணம் நிகழும் என்று சாபமிட்டார். பாண்டுவிற்கு இரு மனைவியர் இருந்தபோதும் இன்னும் வாரிசு ஏற்பட்டிருக்கவில்லை. சாபத்தால் அவர்களை நெருங்க முடியாத நிலையில் பாண்டு இருந்தான். கற்பமாகிருக்கும் ஒரு மிருகத்தையோ அல்லது கூடலில் இருக்கும் மிருகத்தையோ கொல்லக்கூடாது என்பது வேட்டைக்காரர்களின் தர்மம். ஒரு தேசத்தின் எதிர்காலத்திற்கும் சரி, அரசனுக்கும் சரி, குழந்தையில்லை என்பது ஒரு பெரும் பிரச்சினை. அடுத்து அரசாள்வது யார்? அடுத்ததாக அரியணையில் அமர வலுவான இளவரசன் இல்லை என்பதை பார்த்த கணமே யாருக்குள் வேண்டுமானாலும் ஆசை முளைத்துவிடும். இது அரசியல் ரீதியாகவும் பிரச்சினை. முந்தைய தலைமுறையில் ஏற்பட்டது போலவே இப்போதும் குருவம்சம் வாரிசு இல்லாமல் நின்றது. மிகவும் மனம் நொந்த பாண்டு தனது ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றையும் துறந்து தனது மனைவியருடன் கானகம் சென்று வாழ துவங்கினான். அங்கிருந்த முனிவர்களுடன் அளவளாவி தான் ஒரு அரசன் என்பதையே மறந்துவிட முயற்சி செய்து கொண்டு இருந்தாலும் உள்ளுக்குளாரமாக பதிந்திருந்தே மாற்ற உணர்வு வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வேதனை தாழாமல் குந்தியிடம், நான் என்ன செய்வது? என்னை நானே கொன்றுவிட நினைக்கிறேன். உங்களிருவருக்கும் குழந்தை பிறக்காமல் போனால் குருவம்சம் அழிந்துவிடும். திருதராஷ்டிரனுக்கும் குழந்தைகள் இல்லை. பேரளவில் தான் அவன் அரசனாகிருக்கிறான். பார்வையில்லாததால் எப்படியும் அவனது குழந்தைகள் அரசனாகவும் கூடாது எனதன் வேதனையை கொட்டினான். பாண்டு தன்னை தானே மாய்த்து கொள்ளும் அளவிற்கு செல்லவே குந்தி தன்னை பற்றிய ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாள். ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கிறாள் குந்தி. என்ன அது? நான் சிறுமியாகிருந்த போது துர்வாச முனிவர் ஒரு முறை என் தந்தையை பார்க்க வீட்டிற்கு வந்திருந்தார். அவருக்கு தேவையான பணிவிடைகளை நான் கவனித்துக் கொண்டேன். அப்போது என் பணிவிடையை பாராட்டி அவர் ஒரு மந்திரத்தை எனக்கு பரிசளித்தார். இந்த மந்திரத்தை நான் எந்த கடவுளை நோக்கி பயன்படுத்துகிறேனோ அவரது குழந்தைக்கு நான் தாயாக முடியும் என்றார். நீங்கள் விரும்பினால் உங்களுக்காக நான் இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறேன் என்றாள். தான் ஏற்கனவே ஒரு முறை இந்த மந்திரத்தை பயன்படுத்தியதை பற்றி அப்போது வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை குந்தி. பாண்டு ஆர்வமானான். தயவு செய்து மந்திரத்தை நீ பயன்படுத்து. யாரை அழைக்கலாம் என்றான். இருவரும் சற்று யோசித்தார்கள். பிறகு பாண்டு, நாம் தர்மரை அழைப்போம். தர்மரின் பிள்ளையை நாம் குருவம்சத்தின் அரசனாக்க வேண்டும் என்றான். தர்மனின் இன்னொரு பெயர் யமன். இறப்பிற்கும் நீதிக்கும் அதிபதிவர். தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம்.